டிஎன்பிசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல ஸ்டாட்டிக் ஜிகேக்காக நிறைய ஷார்ட்கட்ஸ்லாம் போட்டிருக்கோம். பொது தமிழுக்காக நிறைய ஷார்ட்கட்ஸ்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் ஒன் டைம் பாருங்க. ஸ்டாட்டிக் ஜிகேல பார்த்தீங்க அப்படின்னா 15 டாபிக்ஸ் வச்சு ஒன் வீடியோ போட்டிருக்கோம். 15 டாபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். எல்லா எக்ஸாமினேஷனும் உங்களுக்கு கேட்குற டாபிக்ஸ் அதை எப்படி ஈஸியாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிட்டிஸோட நிக் நேம்ஸ் வச்சு பார்க்க போறோம். இது எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்ஸ் வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களாம் வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸோட நிக்நேம்ஸ் பார்ப்போம். அதில் சென்னை வந்து டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா, ஹெல்த் கேர் கேபிட்டல், கேட்வே ஆஃப் சவுத் இந்தியா, சிட்டி ஆஃப் ஃப்ளைஓவர்ஸ், எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் ஹப், பேங்கிங் கேபிட்டல். இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, சென்னையில் வந்து கொரோனா டைமில் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ ஹெல்த் கேர் அப்படின்னு இருக்குது. ஹெல்த் கேர் வந்துச்சுனாலே டெட்டால் வரும் இல்லையா, டெட்ராய்ட்டுங்கிறது டெட்டால் மைண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒரு ட்ரிக்குக்காக. ஸோ கேட்வே ஆஃப் சவுத் இந்தியாவோட கேட்வே அப்படின்னு சொல்கிறது வந்து சென்னை தான். சிட்டி ஆஃப் ஃப்ளைஓவர்ஸ், நிறைய வந்து ஃப்ளைஓவர்ஸ் மேம்பாலங்கள் வச்சுருப்பாங்க. எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் ஹப் இருக்கும். நிறைய வந்து ஆட்டோமேஷனும் நிறைய இயங்குறதுனால எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் ஹப் இருக்கும். நிறைய ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க இல்லையா சென்னையில், அதனால எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் ஹப் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து கோயம்புத்தூர் பார்த்தீங்க அப்படின்னா மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. மான்செஸ்டர் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹெரிட்டேஜ் உள்ள ஒரு இடத்த தான் வந்து மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கோயம்புத்தூர் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல நிறைய டெக்ஸ்டைல்ஸ் இருக்கிறதுனால அது மான்செஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மான்செஸ்டர் அப்படின்னாலே என்னது இண்டஸ்ட்ரியல் ஹெரிட்டேஜ் உள்ள ஒரு பிளேஸ் அது. ஸோ மான்செஸ்டர்னு சொல்றதுனால அங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் இருக்கிறதுனால இன்ஜினியரிங் சிட்டி, அங்கே ஃபைனான்ஸ்க்கு வந்து குறையே இருக்காது. ஸோ ஃபைனான்சியல் கேபிட்டல், பம்ப் மேனுஃபேக்சர் பண்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ பம்ப் சிட்டி அப்படின்னு சொல்றது என்னது கோயம்புத்தூரை. அடுத்து ஈரோடு வந்து டர்மரிக் சிட்டி ஆஃப் இந்தியா. இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஈரோட வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒரு ட்ரிக்குக்காக. ஸோ ஈலாம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், அங்கே மஞ்சள் தெளிச்சா ஈலாம் வராது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ மஞ்சள் தெளிச்சா ஈலாம் ஓடி போயிடுங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஈரோடு டர்மரிக் சிட்டி ஆஃப் இந்தியா. கொடைக்கானல் பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சஸ் ஆஃப் ஹில் ஸ்டேஷன். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஊட்டியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குயின் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடைக்கானல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளவரசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஊட்டியை வந்து குயின் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடைக்கானல் வந்து பிரின்சஸ் ஆஃப் ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பகோணம் பார்த்தீங்க அப்படின்னா கேம்பிரிட்ஜ் ஆஃப் சவுத் இந்தியா. கும்பகோணத்தில் வந்து நிறைய வந்து படித்தவர்கள் இருப்பாங்க, நிறைய வந்து பண்டிதர்கள் இருக்கிறதுனால அது வந்து கேம்பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேம் அப்படின்னு சொல்லிட்டு ரைமிங் தான் வருது பார்த்தீங்களா. கும்பகோணம் கேம்பிரிட்ஜ் ஆஃப் சவுத் இந்தியா. பண்டிதர்கள் நிறைய இருக்கிறதுனால கும்பகோணம் வந்து கேம்பிரிட்ஜ் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மதுரை பார்த்தீங்க அப்படின்னா கோயில் நகரம், திருவிழாக்குள்ள நகரம், அப்புறம் மல்லிகை நகரம் அப்படிலாம் வந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சிட்டி ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ், ஏத்தன்ஸ் ஆஃப் ஈஸ்ட், கேபிட்டல் ஆஃப் பாண்டிய நாடு, அப்புறம் சிட்டி ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ், டெம்பிள் சிட்டி அப்படின்னு சொல்றதும் வந்து மதுரையை தான் சொல்லுவாங்க. ஊட்டி வந்து குயின் ஆஃப் ஹில் ஸ்டேஷன். பிரின்சஸ் ஆஃப் ஹில் ஸ்டேஷன் வந்து கொடைக்கானல், ஊட்டி வந்து குயின் ஆஃப் ஹில் ஸ்டேஷன். புதுச்சேரி வந்து பாரிஸ் ஆஃப் த ஈஸ்ட், சிட்டி ஆஃப் டான். இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக சொல்றேன். ஸோ புதுச்சேரியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வைன் கிடைக்கும். வைன் வந்து குடிச்சாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப உச்சத்துக்கு போயிடுவாங்க. ஸோ பாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. விடியறது கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ சிட்டி ஆஃப் டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ தூத்துக்குடி எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா பேர்ல் சிட்டி, கேட்வே ஆஃப் தமிழ்நாடு வந்து தூத்துக்குடி, கேட்வே ஆஃப் சவுத் இந்தியா வந்து சென்னை. தூத்துக்குடியில தான் வந்து நிறைய முத்துக்கள்லாம் வந்து இருக்கும். ஸோ தூத்துக்குடி 2 முத்து இருக்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தூத்துக்குடியிலேயே பார்த்தீங்கன்னா 2 ஓ இருக்கு பார்த்தீங்களா, அது முத்து மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ பேர்ல் சிட்டி. அடுத்து திருப்பூர் வந்து எல்லாருக்குமே நிறைய தெரியும், பனியன் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பனியன் சிட்டிங்கிறதுனால டெக்ஸ்டைல் கேபிட்டலும் வந்துருது. டெக்ஸ்டைல் கேபிட்டல், அப்புறம் பின்னல் உடைகள்லாம் தயாரிக்கிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர்ல தான் தயாரிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தயாரிச்சு நமக்கு வந்து ஏற்றுமதி பண்றதுனால நிறைய டாலர் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏற்றுமதி பண்றதுனால நிறைய டாலர் கிடைக்குது. ஸோ டாலர் சிட்டி அப்படின்னு சொல்றோம் திருப்பூரை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்து திருநெல்வேலி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் சிட்டி ஆஃப் சவுத் இந்தியா, ஹல்வா சிட்டி ஆஃப் பேடி ஃபீல்டு. திருநெல்வேலி அல்வா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஆக்ஸ்போர்ட் சிட்டி. கும்பகோணம் பார்த்தீங்க அப்படின்னா கேம்பிரிட்ஜ் அப்படின்னு சொன்னோம். ஸோ திருநெல்வேலி வந்து ஆக்ஸ்போர்டு. இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா வேலின்னு வந்து இருக்கு பார்த்தீங்களா, வேலி போடலை அப்படின்னா வந்து ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிரும். ஸோ ஆக்ஸ் வந்து மேய்ஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ வேலி அப்படிங்கும்போது வேலி போடலைன்னா ஆக்ஸ்போர்ட் வந்துடும், ஆக்ஸ் வந்து உள்ள வந்துடும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது திருநெல்வேலி, நெல்லுங்கிறது இதுலயே இருக்கு பாருங்க, திருநெல்வேலி நெல் வயல்களோட நகரம், இந்தியாவோட ஆக்ஸ்போர்ட் நகரம். அகமதாபாத் பார்த்தீங்க அப்படின்னா மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து அகமதாபாத். மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா இது கோயம்புத்தூர்.
ஸோ அகமதாபாத்தை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா குஜராத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமர்ஷியல் கேபிட்டல் இருக்குது, வணிக தலைநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மேற்கு வந்து நிதி தலைநகரம், வணிகம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே நிதியும் இருக்கும். ஸோ கமர்ஷியல் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனான்ஸும் இருக்கும். அஹ்மத் அப்படிங்கிறவங்க தான் வந்து பாஸ் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அஹ்மதுங்கிறவர் தான் வந்து பாஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியாவின் பாஸ்டன்ங்கிறது வந்து அகமதாபாத். அகமதாபாத்தையும் இது காந்தி நகரையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்வின் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்வின் சிட்டி வந்து நிறைய டைம் வந்து 1 மார்க்ல கேட்பாங்க எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே. ஸோ ட்வின் சிட்டிங்கிறது அகமதாபாத்தும் காந்தி நகரும் சேர்ந்தது தான். ஸோ குஜராத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாரம்பரிய மக்கள்லாம் இருக்காங்க. ஸோ ஹெரிட்டேஜ் சிட்டின்னு சொல்றது வந்து குஜராத்தை. இங்கே வந்து நிறைய கமர்ஷியல் கேபிட்டல் மான்செஸ்டர்னு நம்ம சொல்லிட்டோம். மான்செஸ்டர் அப்படின்னாலே என்னது இண்டஸ்ட்ரியலோட ஹெரிட்டேஜ் உள்ள ஒரு இடம். அதனால வந்து நைட் டைம்லயும் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நைட் டைம்லயும் அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க குஜராத்ல. அப்படி இல்லைன்னா வேற எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா ரேட்னு வருது பார்த்தீங்களா, அந்த ரேட் வந்து நைட் டைம்ல தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ குஜராத் வந்து நைட் சிட்டி. அகமதாபாத் தான் மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா. பாஸ்ன்னு சொல்லிட்டோம். ஸோ பாஸ்னால இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா, அவங்கள்ட்ட கமர்ஷியல் வணிகம் நிறைய நடத்துவாங்க. ஸோ அதனால நிதி நிறையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்து அக்கோலா வந்து மகாராஷ்டிரா வந்து காட்டன் சிட்டி. இது வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மகாராஷ்டிராவில் வந்து நம்ம சவுத் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாதிரி மகாராஷ்டிராவில் வந்து நிறைய பருத்திகள் இருக்கும். ஸோ காட்டன் சிட்டி அக்கோலா காட்டன் வந்து அக்கோலா காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து அலப்புழா, கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா வெனிஸ் ஆஃப் ஈஸ்ட். அலப்புழா வெனிஸ், அழகான ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வெனிஸ் மாதிரி இருக்கும். அழகான ஒரு இடம்லாம் பார்த்தீங்கன்னா வெனிஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அழகான இடம்லாம் வந்து வெனிஸ் மாதிரி இருக்கும். அடுத்து ஆனந்த், குஜராத் வந்து மில்க் சிட்டி. குஜராத்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் பால் பவுடர்லாம் வந்து உற்பத்தி பண்ணாங்க. ஒயிட் ரெவல்யூஷன்லாம் வந்து கொண்டுட்டு வந்ததே வந்து குஜராத்ல தான். ஸோ ஆனந்த் தான் வந்து இந்த இடத்துல அந்த இடத்துல சொல்றதுனால மில்க் சிட்டி. குஜராத்ல தான் வந்து இந்த ஆனந்த் தான் உற்பத்தி பண்ண ஒரு இடம். ஸோ ஆனந்த் தான் வந்து மில்க் சிட்டி அப்படின்னு சொல்றோம். அடுத்து அசன்சால் வெஸ்ட் பெங்கால், சிட்டி ஆஃப் பிரதர்ஹுட், லேண்ட் ஆஃப் பிளாக் டைமண்ட். இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா வெஸ்ட் பெங்காலை வந்து பங்களா மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பெங்கால் வந்து பங்களான்னு வரும். அப்படி இல்லைன்னா பெண்கள் மாதிரி வச்சுப்போம். அந்த ட்ரிக்கை வச்சு தான் படிப்போம் இதில். ஸோ இந்த இடத்துல எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னா பங்களா மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ பங்களாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து டைமண்ட்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க. பெங்காலெல்லாம் அசால்ட்டாக வந்து நிறைய டைமண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அப்புறம் பங்களாவில் வந்து நிறைய ரூம்ஸ் இருக்கிறதுனால நிறைய பிரதர்ஹுட், நிறைய வந்து சகோதரத்துவமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது நிறைய பெரிய கூட்டு குடும்பமா இருப்பாங்க. ஸோ பங்களால வந்து நிறைய கூட்டு குடும்பமா இருக்கிறதுனால நிறைய பிரதர்ஹுட் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வெஸ்ட் பெங்கால், சிட்டி ஆஃப் பிரதர்ஹுட், லேண்ட் ஆஃப் பிளாக் டைமண்ட். அடுத்து பாக்பட், உத்தரப்பிரதேஷ், லேண்ட் ஆஃப் டைகர். பாக்பட் இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா பாகுனாலே டைகர் தான் அர்த்தம். பாகுங்கிறது ஹிந்தியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னா டைகர். ஸோ லேண்ட் ஆஃப் டைகர்ங்கிறது பாக்பட், உத்தரப்பிரதேஷ். அடுத்து பார்தோலி, குஜராத், பட்டர் சிட்டி. ஸோ குஜராத் வந்து மில்க் சிட்டி நம்ம பார்த்தோம். ஆனந்த் வந்து மில்க் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ பால்லேருந்து தான் வெண்ணெய் தயாரிப்பாங்க. பட்டர். ஸோ குஜராத்ல தான் வந்து பட்டர் சிட்டியும் இருக்கு. பட்டர் பார்தோலி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்தோலி எங்கே இருக்குன்னா எலிங்கிறது ரேட் இருக்கு பார்த்தீங்களா, ரேட்டுங்கிற மாதிரி ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ பார்தோலி, குஜராத், பட்டர் சிட்டி. அடுத்து பெங்களூர் பார்த்தீங்க அப்படின்னா கார்டன் சிட்டி. பெங்களூர்ல தான் வந்து நிறைய வந்து கார்டன் இருக்கு, தோட்டம் இருக்கு. ஸோ கார்டன் சிட்டி. அடுத்து சயின்ஸ் சிட்டி, சிலிகான் வேலி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ பெங்களூர்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து சயின்ஸ் ஐடி சம்பந்தமான நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் பெங்களூர்ல. ஸோ அதனால சயின்ஸ் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சயின்ஸ் வரும்போதே சிலிக்கானும் அந்த இடத்துல வரும். ஸோ சயின்ஸ் வந்து சிலிக்கானோட ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ சயின்ஸ் சிட்டி, சிலிகான் வேலி. பகல்பூர், பீகார், சில்க் சிட்டி. இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ட்ரிக்குக்காக சொல்றேன். ஸோ பகல் நேரத்துல கார் எடுத்துட்டு ஒரு மழை வீசுற இடத்துக்கு போனோம் அப்படின்னா சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பகல் நேரத்துல கார் எடுத்துட்டு மழை பெய்யுற நேரத்துல போனோம் அப்படின்னா சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பிஷ்ணுபூர், வெஸ்ட் பெங்கால். இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா பெங்கால் இந்த இடத்துல பெண்கள் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பெண்கள் எல்லாமே வந்து விஷ்ணுவை வந்து வழிபடுவாங்க இல்லையா. விஷ்ணுனா என்னது, கிருஷ்ணர் வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ விஷ்ணுபூர்ங்கிறது வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. இது வந்து டெம்பிள் சிட்டி, விஷ்ணு இருக்கிறதுனால வந்து டெம்பிள் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டார்ஜிலிங், வெஸ்ட் பெங்கால்.
குயின் ஆஃப் த ஹில்ஸ் இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா பெங்கால். பெங்கால் வந்துருச்சு. ஸோ பெண்கள்லாம் வந்து டார்லிங் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, டார்ஜிலிங். குயின் அவங்கலாம் வந்து ராணிகள், ராணி மாதிரி இருப்பாங்க பெண்கள்லாம். ஸோ டார்லிங் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ட்ரிக்காக ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து தேராதூன், உத்தரகாண்ட், இந்தியன் சிட்டி ஆஃப் லவ். இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா குழந்தைங்களுக்குலாம் வந்து தேராதூன் கார்ட்டூன் தான் வந்து ரொம்ப இஷ்டம். தேராதூன் கார்ட்டூன் தான் வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. அது விரும்பி பார்த்தாங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப காண்டாயிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் கார்ட்டூன் பார்த்துக்கிட்டே இருந்தா ரொம்ப பேரண்ட்ஸ்லாம் வந்து காண்டாயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து தான்பாத், ஜார்க்கண்ட் கோல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா பாத் தான்பாத்ங்கிறது பாத்துங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ குளிக்கிறதுக்கு வந்து சுடு தண்ணி போடுறாங்க. கோல்லாம் வந்து சுடு தண்ணி இதில் போடுவாங்க அப்படின்னா நிலக்கரியில போடுறாங்க. ஒரு ஜாருங்கிறது ஒரு பாத்திரத்துல போடுற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ கோல் நிலக்கரியை வச்சு ஒரு பாத்திரத்துல சுடு தண்ணி போடுற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து திப்துகார், அஸ்ஸாம், டீ சிட்டி ஆஃப் இந்தியா. இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கோங்க, டிப்டி இருக்கு பார்த்தீங்களா, டிப்டியை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. திப்துகார் டீ சிட்டி, இது வந்து அஸ்ஸாம்ல இருக்கு. அடுத்து கயா, பீகார், சிட்டி ஆஃப் என்லைட்மெண்ட். புத்த கயா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது எங்க இருக்கு அப்படின்னா கயா, புத்த கயா வந்து பீகார்ல இருக்கு. அங்கதான் வந்து புத்தருக்கு வந்து அறிவொளி கிடைச்சதுனால சிட்டி ஆஃப் என்லைட்மெண்ட், அறிவொளி நகரம் அப்படின்னு சொல்றாங்க. காந்தி நகர், குஜராத்ல வந்து காந்தி நகர் தான் இருக்கு. குஜராத் காந்தி நகர். காந்தி பிறந்ததுனால அது வந்து பசுமையான ஒரு நகரம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஏற்கனவே வந்து ட்வின் சிட்டி பார்த்துருக்கோம், அகமதாபாத்தும் காந்தி நகரம் வந்து ட்வின் சிட்டின்னு சொல்லிட்டு. ஸோ காந்தி நகர் வந்து ட்வின் சிட்டி. குண்டூர், ஆந்திர பிரதேசம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து சில்லி கேபிட்டல். குண்டூர் மிளகா வந்து எல்லாத்துலயுமே வந்து ஒரு நிறைய விளம்பரத்துல எல்லாம் வரும். ஸோ குண்டூர் மிளகா சொல்றதுனால குண்டூர் சில்லி. ஹஜிபூர், பீகார், பனானா சிட்டி. ஸோ பனானாவை தான் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹஹா சிரிக்கிற மாதிரி, பனானாவை பார்த்தா சிரிக்கிற மாதிரி அப்படி ஹஹா. ஹஜிபூர் அது வந்து பீகார்ல இருக்கு. பனானா பீகார், ஹஜிபூர். ஹவுரா வெஸ்ட் பெங்கால், லேண்ட் ஆஃப் ஃபிகுரின்ஸ். ஹவுரா அது வந்து உருவங்களின் நகரம். ஹவுராங்கிறது உருவங்களோட நகரம். அந்த இடத்துல வந்து எப்படி சொல்றாங்க, ஹவு அப்படிங்கிறது உருவம். ஹவுனாலே ஒரு எப்படின்னு சொல்லும் போது ஒரு உருவமாய் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஹவுரா, லேண்ட் ஆஃப் ஃபிகுரின்ஸ். ஹைதராபாத் வந்து சிட்டி ஆஃப் பேர்ல்ஸ், சிட்டி ஆஃப் நிசாம். ஹைதராபாத் இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம், ஹைதர் அலி வந்து ஒரு நிசாம் இல்லையா, ஹைதர் அலி நிசாம்ஸ். ஸோ சிட்டி ஆஃப் நிசாம். அவங்களாம் வந்து என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா முத்துக்கள் நிறைய போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஹைதராபாத் சிட்டி ஆஃப் பேர்ல்ஸ், சிட்டி ஆஃப் நிசாம்ஸ். இந்த பேர்ல் சிட்டிங்கிறது நம்ம தூத்துக்குடியிலே வருது. சிட்டி ஆஃப் பேர்ல்ஸ் வந்து ஹைதராபாத். ஜெய்ப்பூர், ராஜஸ்தான், பிங்க் சிட்டி, ஹெரிட்டேஜ் சிட்டி, பாரம்பரிய நகரம், இந்தியாவின் இளஞ்சிவப்பு நகரம். இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா ராஜாக்கள்லாம் வந்து ஜெயின்னு சொல்றதுலாம் வந்து ராஜாக்களை சொல்லுவாங்க. ராஜாக்கள்லாம் வந்து பாரம்பரியமா இருப்பாங்க. ஸோ பாரம்பரியமா இருக்கிறவங்களாம் வந்து ராஜாக்கள்னு சொல்லுவோம். பிங்க் சிட்டி, ஜெயில பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ப்பூர்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பிங்க் சிட்டி, பிங்க் கலர்ல நிறைய பில்டிங்ஸ் இருக்கிறதுனால பிங்க் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாம்ஷெட்பூர், ஜார்க்கண்ட், ஸ்டீல் சிட்டி ஆஃப் இந்தியா, பிட்ஸ்பர்க் ஆஃப் இந்தியா. இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா ஜார் இருக்கு பாத்தீங்களா, ஜார் வந்து ஸ்டீல்னால செய்யப்பட்டதா ஜார் இருக்கு. அதுல ஜாம் நிறைய இருக்கு. அந்த ஜாம பர்கர்ல வச்சு சாப்பிட்ற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ பிட்ஸ்பர்க்ங்கிறது பர்கர் மாதிரி. ஸோ ஜார்ல ஸ்டீல்னால செய்யப்பட்ட ஜார்ல ஜாம் இருக்கு. அதை வந்து பர்கர் வச்சு சாப்பிட்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜோத்பூர், ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல பாத்தீங்க அப்படின்னா பாலைவனம் நிறைய இருக்கு. ஸோ பாலைவனத்துல பாத்தீங்கன்னா அப்படி சூரியன் அதிகமா இருக்கும். ஸோ சன் சிட்டி, சூரியன் வந்து ரொம்ப ஜோரா வந்து அடிச்சிட்டு இருக்கு. ஸோ ஜோத்பூர் அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அங்க சன் அதிகமா இருக்கிறதுனால ஹீட் ஆகாம இருக்கிறதுக்காக பில்டிங்லாம் வந்து ப்ளூ கலர்ல பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ ப்ளூ சிட்டி, சன் சிட்டி. கண்ணூர், கேரளா, சிட்டி ஆஃப் லூம்ஸ் அண்ட் லோஸ். இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா கண்ணூருங்கிறத கண்ணா அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கண்ணன். ஸோ கண்ணன்லாம் வந்து புராணங்கள்ல வருவாங்க. லோர்ஸ் அப்படின்னா புராணங்கள் வரும்போதே தறிகள் பக்கத்துல வர மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. லோர்ஸ், லூம்ஸ், எல்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. உங்க கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷும் தமிழும் சேர்ந்து தான் இருக்கும். அதனால நீங்க படிக்கும் போது இந்த ட்ரிக்ஸ் வச்சு படிங்க. இது வந்து இங்கிலீஷ் மீடியமுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்ணன் புராணத்துல வரதுனால புராணங்கள் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கண்ணன், புராணங்கள். எல் வந்துருச்சா, லோர்ஸ்ங்கிறது வந்துருச்சு. ஸோ எல் வந்துருச்சதுனால தறிகள், லூம்ஸ் அண்ட் லோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து கான்பூர் வந்து லெதர் சிட்டி, உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. உத்தரப்பிரதேஷ்ல வந்து கான்பூர் அதிகமா வந்து இப்ப நம்ம நிறைய ஐஐடிலாம் வந்து மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்பூர்ல தான் இருக்கு. அது வந்து எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. இது நிறைய வந்து நம்ம நியூஸ்ல கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அங்கதான் வந்து லெதர் சிட்டி இருக்கு. லெதர் சிட்டி வந்து எங்க இருக்கு அப்படின்னா கான்பூர்ல இருக்கு. அடுத்து கசர்கோடு, கேரளா.
லேண்ட் ஆஃப் 7 லாங்குவேஜஸ். இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா, கசர்கோடு ஒரு 7 லாங்குவேஜ் பேசுகிறாங்க. ஒரு கோடு போட்டால் 7 லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா வந்து நிறைய படிச்சிருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஸோ ஒரு கோடு போட்டால் அவங்க நிறைய லாங்குவேஜில் பேசுவாங்க. கேரளாவில் தான் வந்து நிறைய லாங்குவேஜ் நிறைய வந்து படித்தவங்க அதிகமாக இருப்பாங்க. ஸோ கேரளாவில் வந்து ஒரு கோடு போட்டால் அவங்க 7 லாங்குவேஜில் கூட பேசுவாங்க அப்படிங்கிறத ஒரு ட்ரிக்காக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து கொச்சி, கேரளா. கேரளாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொச்சி வந்து ஒரு அழகான ஒரு பிளேஸ். ஸோ குயின் ஆஃப் அரேபியன் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அரேபியன் சி, குயின் ஆஃப் அரேபியன் சி. ஸோ ஹப் ஆஃப் மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து நிறைய எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொச்சியில தான் எடுத்திருக்காங்க. அது வந்து கேட்வே ஆஃப் கேரளான்னு சொல்றாங்க. அடுத்து வர்த்தக நகரம். நிறைய வந்து ஃபிலிம் எடுக்கிறதுனால அது வந்து வர்த்தக நகரம், கேரளாவோட வர்த்தக நகரம்னு சொல்லுவாங்க. கேரளாவோட நீதித்துறை நகரமும் வந்து கொச்சியில தான் இருக்கு. கொச்சியில தான் வந்து ஜுடிஷியல் கேபிட்டலும் இருக்கு, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் அங்கே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து குடகு, கர்நாடகா, ஸ்காட்லாந்து. குடகு, கூர்குன்னு சில சமயம் கேட்பாங்க. ஸோ கூர்கு, குடகு, இந்தியாவின் ஸ்காட்லாந்து. ஸ்காட்லாண்டை ஸ்பாட் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸ்காட்லாண்டை ஸ்பாட். ஸோ குடஞ்சி எடுத்தால் அது வந்து ஒரு கூர்மையான ஒரு இடத்த வந்து என்ன சொல்லுவோம், ஸ்பாட் மாதிரி சொல்லுவோம். கூர்கு, ஒரு கூர்மையான ஒரு பிளேஸை வந்து ஸ்பாட்னு சொல்லுவோம். கூர்குங்கிறது கர்நாடகாவில் இருக்குது. ஸோ குடகு, கர்நாடகா, ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா. கொடைக்கானல், பிரின்சஸ் ஆஃப் ஹில் ஸ்டேஷன், இதில் பார்த்துட்டோம். அடுத்து கொல்லம், கேரளா வந்து கேஷ்யூ கேபிட்டல். இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா ட்ரிக் சொல்கிறேன் பாருங்க. கேஷ்யூங்கிறது என்ன, முந்திரி கொட்டையாக இருக்கிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கொல்ல ஆசையாக இருப்பாங்க. முந்திரி கொட்டையாக இருக்கிறவங்க கொல்ல ஆசையாக இருப்பாங்கன்னு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுப்போம். அடுத்து கொல்ஹாப்பூர், மகாராஷ்டிரா, சிட்டி ஆஃப் ரெஸ்ட்லெஸ். இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா மல்யுத்த வீரர்கள்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருப்பாங்க. மகாங்கிறது ரொம்ப பெருசாக இருப்பாங்க அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவங்க வந்து அடிச்சாங்க அப்படின்னா எல்லாத்தையும் கொல்ற மாதிரி அடிப்பாங்க. கோலாப்புங்கிறது கொல்ற மாதிரி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. ஸோ கொல்கத்தாங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸ். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாரம்பரியான கலாச்சாரமான இடம்லாம் நிறையா இருக்குது. ஸோ கல்ச்சுரல் கேபிட்டல். அடுத்து பில்டிங்ஸ் நிறையா இருக்குது. பில்டிங்ஸ், பேலசஸ், அடுத்து கோட்டைகள், இது எல்லாமே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தால தான் இருக்குது. ஸோ கொல்கத்தால இதெல்லாம் இருக்கிறதுனால நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது. நிறைய பாரம்பரியமான ஒரு நகரம். அங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. சிட்டி ஆஃப் ஜாய் அப்படின்னு சொல்லி ஞாபகம், என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. சிட்டி ஆஃப் பேஷன், பேரார்வம், ஜாய் இருந்துச்சு அப்படின்னாலே ரொம்ப பேஷனாக இருப்பாங்க. ஸோ என்னென்ன இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பில்டிங்ஸ், பேலசஸ், அப்புறம் கோட்டைகள்லாம் இருக்குது. அதனால வந்து வயதானவர்களோட ஹெவன், வயதானவர்களோட சொர்க்கம் அப்படின்னே சொல்லலாம் அந்த கொல்கத்தாவை. அடுத்து கொல்ஹாப்பூர் பார்த்தாச்சு. சிட்டி ஆஃப் ரெஸ்ட்லெஸ், மல்யுத்த வீரர்களோட நகரம் அப்படின்னு சொல்றது மகாராஷ்டிராங்கிறது. மல்யுத்த வீரர்கள்லாம் ரொம்ப பெருசா இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் அடிச்சாங்க அப்படின்னா எல்லாருமே கொல்ற மாதிரி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ட்ரிக்காக பார்த்துருக்கோம். அடுத்து கோழிக்கோடு, சிட்டி ஆஃப் ஸ்பைசஸ். இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா கோழிலாம் வந்து நம்ம நிறைய ஸ்பைசஸ் தடவி தான் வந்து சமைப்போம், நிறைய மசாலா தடவி தான் வந்து சமைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிக்காக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து கிருஷ்ணா நகர், வெஸ்ட் பெங்கால், லேண்ட் ஆஃப் ஃபிகுரின்ஸ். கிருஷ்ணா உருவங்களோட நிலம் அப்படின்னு சொல்றது வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. ஸோ பெண்கள் வந்து கிருஷ்ணர் நல்லா வணங்குவாங்க. கிருஷ்ணருங்கிறதுனால உருவங்களோட நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கர்னூல், ஆந்திர பிரதேஷ், த கேட்வே ஆஃப் ராயலசீமா. ஸோ அந்த கர்னல் பட்டம் எல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ரொம்ப ராயலா இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ராயலா ரொம்ப நல்லவங்களா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பட்டம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஆந்திர பிரதேஷ்ல கர்னூல் இருக்கு, கேட்வே ஆஃப் ராயலசீமா. அடுத்து மலப்புரம் சாக்கர் கேபிட்டல், கேரளா. இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா மலையில வந்து கால்பந்தாட்டம், ஃபுட்பால் விளையாடுறது அப்படின்னா நிறைய பேருக்கு ரொம்ப இஷ்டம். மலையில வந்து ஃபுட்பால் விளையாடுறதுலாம் வந்து நம்ம நிறைய சினிமாலெலாம் காட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வந்து ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ மலையில ஃபுட்பால் விளையாடுற மாதிரி மலப்புரம் சாக்கர் கேபிட்டல், கேரளாவில் இருக்கு. அடுத்து மால்டா, மேங்கோ சிட்டி. மால்டா, பெண்களுக்குலாம் வந்து மேங்கோ நிறைய பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ மால்டா அப்படிங்கிறதுனாலே மேங்கோ சிட்டி. மங்களூரு, கர்நாடகா, ஐஸ்கிரீம் கேபிட்டல், கேட்வே ஆஃப் கர்நாடகா, ரோம் ஆஃப் த ஈஸ்ட். ரோம் அப்படிங்கிறது ஒரு புனித நகரம் இல்லையா. ஸோ மங்கள்ங்கிறது மங்களமான ஒரு இது, புனித நகரம்ங்கிறது மங்களமான ஒரு ஊர். ஸோ மங்களூரு, ரோம் ஆஃப் த ஈஸ்ட். ஸோ மங்களமான விசேஷமான ஒரு இடத்துலலாம் வந்து விசேஷம் நடந்திருக்கு அப்படின்னா, ஏதாவது ஒரு மங்களமான விஷயம் நடந்திருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிடுவோம். ஸோ ஐஸ்கிரீம் கேபிட்டல், கேட்வே ஆஃப் கர்நாடகா. மும்பை மகாராஷ்டிரா, கேட்வே ஆஃப் இந்தியா. இந்தியாவோட கேட்வே அப்படின்னு சொல்றது வந்து மும்பையை. ஹாலிவுட் ஆஃப் இந்தியா, நிறைய ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் வந்து இருக்கிறது வந்து மகாராஷ்டிரால தான்.
ஸோ சிட்டி ஆஃப் 7 ஐலாண்ட்ஸ். சிட்டி ஆஃப் 7 ஐலாண்ட்ஸ் 7 தீவு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இடத்துல தான் வந்து 7 தீவு இருக்கும். பெரிய இடம் அப்படிங்கிறது மகாராஷ்டிரா. முசூரி குயின் ஆஃப் த மவுண்டைன்ஸ் உத்தரகாண்ட்ல இருக்கு. உத்தரகாண்ட்ல முசூரி இருக்கு. இது வந்து நீங்க ட்ரிக் எதுவும் தெரியல. ஸோ முசூரி உத்தரகாண்ட் குயின் ஆஃப் த மவுண்டைன்ஸ். மைசூர் சாண்டல்வுட் சிட்டி கல்ச்சுரல் கேபிட்டல். ஸோ மைசூர் சாண்டல் சோப் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ மைசூர் சாண்டல் கல்ச்சுரல் கேபிட்டல். ஸோ சந்தனம் எல்லாமே இருக்கு அப்படின்னாலே வந்து அங்க ஒரு மங்களமான ஒரு விஷயம், பாரம்பரியமா இருக்கும், கலாச்சாரம் நிறைஞ்ச ஒரு இடத்துல தான் வந்து நிறைய சந்தனம் வச்சிருப்பாங்க. ஸோ கர்நாடகா வந்து கர்நாடகாவோட கலாச்சார தலைநகரம் பார்த்தீங்க அப்படின்னா மைசூர். அடுத்து நாக்பூர், மகாராஷ்டிரா ஆரஞ்ச் சிட்டி டைகர் சிட்டி. இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா MNO பக்கத்துல ஒரு பார்த்தீங்களா, மகாராஷ்டிரா நாக்பூர் ஆரஞ்ச் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னொரு ட்ரிக் டைகரையும் சேர்த்து ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு என்ன ஒரு ட்ரிக் சொல்றேன் பாருங்க. ஆரஞ்சு புளி இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஸ்மெல் வந்துடும். நாக்பூர் ஒரு நாரி போயிடுங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோ, ஸ்மெல் வந்துடும். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு ட்ரிக்குக்காக தான் சொல்றேன். ஸோ ஆரஞ்ச் சிட்டி டைகர் கேபிட்டல் நாக்பூர். பாலக்காடு கேரளா லேண்ட் ஆஃப் பாம் ட்ரீஸ் ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியா. இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா பாலக்காடு பாம் ட்ரீஸ் வந்துருச்சு, ரைஸ் பவுல். ஸோ காட்டுல தான் வந்து நிறைய வந்து அரிசி விளையும். பாலக்காடு இருக்கு பார்த்தீங்களா, காட்டுல நிறைய அரிசி விளையிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ காடு ரைஸ் பவுல் ஆஃப் கேரளா. பட்டியாலா பஞ்சாப் ராயல் சிட்டி. நமக்கு வந்து பட்டியாலா பேண்ட் நமக்கு தெரியும். ஸோ அதே ட்ரிக்கா வச்சுப்போம். ஸோ பட்டியாலா பேண்ட் போட்டால் ரொம்ப ராயலா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ பட்டியாலா ராயல் சிட்டி. அடுத்து பானிபட் ஹரியானால இருக்கு, சிட்டி ஆஃப் வீவர்ஸ், நெசவாளர்களின் நகரம். நெசவாளர்கள்லாம் வந்து பட்டு வந்து நெசவு பண்ணுவாங்க பார்த்தீங்களா, பட்டு. பானிபட் ஹரியானால இருக்கு, நெசவாளர்களின் நகரம். பூனே மகாராஷ்டிரா ஆக்ஸ்போர்டு குயின் ஆஃப் டெக்கான். இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா மகாராஷ்டிரா மகாங்கிறது இப்போ ரொம்ப நிறைய படிச்சிருந்தாங்க அப்படின்னா ஆக்ஸ்போர்ட்ல படிச்சிருக்க மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நிறைய படிச்சிருந்தா. ஸோ ஆக்ஸ்போர்டு அப்படி ஈஸ்ட் பூனே. அப்புறம் ஆக்ஸ்போர்ட் சிட்டி நம்ம பார்த்துருக்கிறது என்னன்னா திருநெல்வேலி. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் சிட்டின்னு சொல்றது திருநெல்வேலி. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரால தான் வந்து ஆக்ஸ்போர்ட் ஆஃப் த ஈஸ்ட். ஸோ அடுத்து மகாராணி குயின் ஆஃப் டெக்கன் வந்து சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியானா டெக்கன் சொல்றது வந்து சவுத் இந்தியாவை. ஸோ குயின் ஆஃப் டெக்கன் சொல்றது வந்து மகாராஷ்டிராவை. அடுத்து ராஜ மகேந்திரவதம் ஆந்திர பிரதேஷ். ராஜானாலே கல்ச்சுரல் பாரம்பரியம் கலாச்சாரம்லாம் இருக்கும். ஸோ ராஜா மகேந்திரவரம் வந்து ஆந்திர பிரதேசத்தோட கலாச்சார தலைநகர். அடுத்து ரிஷிகேஷ் உத்தரகாண்ட். ரிஷிகேஷ் வந்து நிறைய நமக்கு பேருக்கு தெரியும். அங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய மலையிலேருந்து நிறைய ஆறுகள்லாம் உருவாகுது. ஸோ அட்வென்ச்சர் கேபிட்டல், ராஃப்டிங் நிறைய பண்ணுவாங்க. இந்த ஆறுகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா படகுல நிறைய பேர் போவாங்க. அதுதான் வந்து ராஃப்டிங் சொல்லுவாங்க. ஸோ ரிஷிகேஷ் வந்து மலையிலேருந்து நிறைய தண்ணி வர மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து கடவுள் வழிபாடு நிறைய இருக்கிறதுனால யோகா கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. யோகா கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு, கடவுள் வழிபாடு நிறைய இருக்கிறதுனால யோகா கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. அடுத்து சிலிகுரி வெஸ்ட் பெங்கால் கேட்வே ஆஃப் த டோர்ஸ் சிட்டி ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி. இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரிக்காக சொல்றேன். வெஸ்ட் பெங்கால் நம்ம வந்து பெண்கள் அப்படின்னு எடுத்துப்போம். பெண்களோட மனசு வந்து கதவு மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ கதவை வந்து சிலரால புரிஞ்சிக்கவே முடியாது, பெண்களோட மனசை சிலரால புரிஞ்சிக்கவே முடியாது. சிலிகுரி வெஸ்ட் பெங்கால் கேட்வே ஆஃப் த டோர்ஸ். அப்புறம் சிட்டி ஆஃப் ஹாஸ்பிட்டல்னா பெண்கள் வந்து விருந்தோம்பல் செய்யறதுல வந்து ரொம்ப உயர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஸோ வெஸ்ட் பெங்கால் சிட்டி ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி, சிலிகுரி கேட்வே ஆஃப் த டோர்ஸ். திரிசூர் வந்து கல்ச்சுரல் கேபிட்டல் ஆஃப் கேரளா, லேண்ட் ஆஃப் பூரம்ஸ், கோல்டு கேபிட்டல் ஆஃப் இந்தியா. திரிசூர்ல தான் வந்து நிறைய தங்கம் கிடைக்குது இந்தியாவிலேயே. ஸோ திரிசூர் கோல்டு கேபிட்டல், கோல்டு வந்து கிடைச்சதுனால கலாச்சார நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பூரம் நிலம் அப்படின்னு சொல்றது வந்து திரிசூர் தான். தேஸ்பூர் அஸ்ஸாம் சிட்டி ஆஃப் பிளட். இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா பிளட்லாம் வந்து அசால்ட்டா போயிடுச்சு அப்படின்னா தேத்தவே முடியாது, யாராலையும் தேத்தவே முடியாது, உடம்ப தேத்தவே முடியாது. பிளட் அசால்ட்டா வெளில போயிடுச்சு அப்படின்னா உடம்ப தேத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்காக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து திருவனந்தபுரம் இந்தியாவின் பசுமையான நகரம். இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா ஆனந்தமா இருக்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ பசுமையான ஒரு இடத்துலாம் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப மனசுக்கு ஆனந்தமா இருக்கும் இல்லையா. ஸோ திருவனந்தபுரம் இந்தியாவின் பசுமையான நகரம். உதய்பூர் ராஜஸ்தான் வெள்ளை நகரம், ஏரிகள் நகரம், வெனிஸ் ஆஃப் த ஈஸ்ட். ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒயிட் சிட்டி ஆஃப் லேக்ஸ், வெனிஸ் ஆஃப் த ஈஸ்ட். ஸோ ராஜஸ்தான் ரொம்ப வறண்டு இருக்கு, அந்த இடத்துல லேக்ஸ் இருக்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ சிட்டி ஆஃப் லேக்ஸ், ஒயிட் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. லேக் அதிகமா இருக்கிறதுனால ஒயிட் சிட்டி, வெனிஸ் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து
வாடோதராங்கிறது குஜராத்ல இருக்கு. பனியன் நகரம், கல்ச்சுரல் கேபிட்டல், பவர் ஹப் ஆஃப் இந்தியா, பென்ஷனர்ஸ் சிட்டிஸ். இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா, வாடோதராங்கிறத வயசானவங்களுக்கு மாதிரி ஒரு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ வயசானவங்க வந்து ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வயசானவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பவரா பேசுவாங்க. பென்ஷன்ஸ் எல்லாம் வாங்குவாங்க, பென்ஷன் வாங்குவாங்க. ஸோ பவர் ஹப் ஆஃப் இந்தியா, பென்ஷனர்ஸ் சிட்டி. ஸோ அவங்க ரொம்ப கல்ச்சுரல் கேபிட்டல். வயதானவங்களாம் ரொம்ப கலாச்சாரம் நிறையா பார்ப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து கலாச்சாரமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ வடோதரா கல்ச்சுரல் கேபிட்டல், பவர் ஹப் ஆஃப் இந்தியா, பென்ஷனர்ஸ் சிட்டிஸ். அப்புறம் குஜராத்ல வந்து பனியன் சிட்டின்னு சொல்லுவாங்க. பனியன் சிட்டின்னு சொல்றது வந்து குஜராத் தான் சொல்லுவாங்க. இது வரைக்கும் சிட்டிஸோட நிக்நேம்ஸ்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.